Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Leetcode question number 121 best time to buy and sell stock. இது வந்து நான் DSA playlistல போடுறேன். ஏன்னா இது ஒரு இன்டர்வியூஸ்ல கேக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நான் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் தனியா போட்டுருக்கேன். ஆனா இது DSAல செகண்ட் ப்ராப்ளமா அப்லோட் பண்றேன். நான் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த playlistல போடுறேன். ப்ராப்ளம்க்குள்ள போலாம். இங்கே எவ்வளோ பேர் இன்டர்நெட் நாளை மூவி பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் ஒரு பர்டிகுலர் சீனில் ஹீரோவோட அம்மா அப்படின்னா வேறு யாரோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் அதாவது 90s 80s அந்த டைம்லலாம் வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இவர்கிட்ட டைம் மிஷின் ஹீரோவுக்கு டைம் மிஷின் கிடச்சோன்னா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் டைம் மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு வாங்க போவாங்க. அங்கே போயிட்டு கோல்டு வாங்கிட்டு இங்கே வந்தோம்னா நமக்கு வந்து அதாவது ப்ராஃபிட் இங்கே அதிகமாக பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. அங்கே சில காம்படிஷன் நடக்கும். இப்போ நான் எதுக்காக ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மூவிக்கு போனேன்னா அதே கதை தான் இங்கேயுமே. அந்த மெத்தடில் தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா இதில் இருக்க இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டேஸ். அதாவது 0 இண்டெக்ஸில் 7ங்கிற வேல்யூ இருக்குது, 1 இண்டெக்ஸில் 1 இருக்குது, 2 இண்டெக்ஸில் 5 இருக்குது. இது எல்லாமே இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டேஸு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஸ்டாக்குன்னு வச்சுக்க வேணாம், ஒரு சாக்லேட்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு டேயில் சாக்லேட்டை வாங்கி இன்னொரு டேயில் விற்கணும், சாப்பிடக்கூடாது, இன்னொரு டேயில் விற்கணும். அதை எந்த டேயில் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா ப்ரீவியஸ் போக முடியாது. அதாவது அந்த மூவியில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் போய் வாங்கிட்டு வந்து விற்கிற மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னா அந்த மூவிலையுமே பாருங்களேன், அவங்க வந்து ப்ரீவியஸ் போய் வாங்குவாங்க, ஆனால் ஃப்யூச்சரில் போய் தான் விற்கிற மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ 0ங்கிறது இங்கே 7ல் வாங்கிட்டு இப்போ இங்கே 6ல் விற்கிறோன்னா ஒரு ப்ராஃபிட் ஓரளவு கிடைக்கும்ல, அதுதான். இங்கே 5 எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 7ல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட் வந்து நான் 7 rupees கொடுத்து வாங்குறேன். எனக்கு இதில் எங்கே விற்றாலுமே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன்னா அதை விட எல்லா டேலையுமே சாக்லேட்டோட ரேட் வந்து எனக்கு கம்மியாக போகுது. சப்போஸ் நான் 1ல் இங்கே வாங்குறேன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டில் ₹1 நான் சாக்லேட் வாங்குறேன்னா நான் ₹6 விற்றேன்னா எனக்கு ₹5 ப்ராஃபிட். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எனக்கு 5. இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 7 rupeesக்கு வாங்குறேன், வாங்கிட்டு நான் அதை ஒரு 3 rupees விற்றேன்னா எனக்கு அது லாஸ்ட்டில் தான் வரும், ப்ராஃபிட்டில் வராது. ஸோ இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது. ஸோ இது வந்து ப்ராஃபிட்டே இந்த இதில் கிடையாது. அதனால் 0 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை எப்படி ப்ராப்ளம் எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்காக ஆன்சர்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு எது மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எப்படி பார்க்குறது? ஏதோ ஒரு வேல்யூவோட கம்பேர் பண்ணணுமா? இப்போது இங்கே வந்து நம்ம மினிமமாக எந்த டேயில் வாங்கி எந்த டேயில் விற்கிறது மூலிமா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம மினிமம் டேவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமமாக ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணுமா? ஸோ நான் அதுக்காக எம்னு ஒரு வேல்யூ வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் என்னென்னா இன்டீஜர்லேயே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. இப்போ இன்டீஜர்லேயே இருக்க மேக்ஸிமம் வேல்யூ வந்து நான் எம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலிமா எது மினிமம் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிட்டு தான் இது வச்சுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். செமிகோலன் வைக்கல, டெம்ப் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு அரேஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து ஐயோட வேல்யூ லெஸ் தென் PRICES டாட் லென்த். ஐ வந்து எனக்கு ப்ளஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்காக நெக்ஸ்ட்டு என்னென்னா நான் வந்து எந்த டேயில் எனக்கு மினிமமாக சாக்லேட் ரேட் இருக்குன்னு நான் பார்க்கணுமா? அதுக்காக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். எந்த டேயில் மினிமம் சாக்லேட்டாக எந்த டேயில் வாங்கினா எனக்கு மினிமமாக காஸ்ட் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ் ஒரு வேல்யூவாக அரேயில் இருக்க ஒரு வேல்யூவாக எடுத்து செக் பண்ணுறேன். அது எப்படி செக் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து எனக்கு எம்மை விட சின்னதாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கோன்னா எம்மில் என்ன இருக்குன்னா இன்டீஜரில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எம்மில் ஸ்டோர் ஆயிரும். ஃபஸ்ட்டு இங்கே 7 எடுத்துக்குமா, 7 எடுத்து செக் பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூட 7 ஆப்வியஸாக சின்னது தான். ஸோ எம் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் ஐன்னு இங்கே ஸ்டோர் ஆயிரும். இப்போ எம்மோட வேல்யூவை நான் இங்கே ப்ரைஸ் ஆஃப் ஐன்னு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப் அடுத்த தடவை ரன் ஆகும்போது 1ன்னு வந்துடுமா. இப்போது
எம்ல 7 இருக்கு, 7 விட 1 சின்னது. ஸோ நான் எம் வந்து 1ன்னு மாற்றிக்கிறேன். அதுதான் இதோட மினிமமான அமௌண்ட்டுக்கு நான் வாங்குறதுக்காக அதை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே காஸ்ட்டா, நம்ம இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாதான் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். அதாவது ப்ராஃபிட் லாஸ் ஃபார்முலா என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறது மூலியமாக தான் நம்ம லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னா, நான் வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணுறது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது PRICES ப்ரைஸஸ் ஆஃப் ஐ மைனஸ் இந்த எம்மோட வேல்யூ, இந்த மினிமம் வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா, எனக்கு வந்து சின்னதாக இருந்தால் மைனஸ் ஆகும், இல்லைன்னா ஏன்னா நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ தான் இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், எந்த வேல்யூ மினிமம் வேல்யூவோ அதுதான் இந்த ப்ரைஸஸ்ங்கிற ஏதாவது ஒரு வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் பண்ணுறதுக்கு கோடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வேல்யூட மைனஸ் பண்ணுறதுனா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும்னு பார்க்கணுமா. ஸோ நமக்கு என்னென்னா, ஆன்சர்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஆன்சரை விட ஏதாச்சும் ஒரு வேல்யூ பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம ஆன்சரில் மாற்றிக்கிறோம். இதோட கம்பேர் பண்ணுறோம்னா டெம்போட கம்பேர் பண்ணுறோம். டெம்பில் என்ன இருக்குன்னா, நம்மளோட காஸ்ட் நமக்கு எவ்வளோக்கு லாபம் கிடைக்குதோ அந்த லாபம் வந்து நான் டெம்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கும் 7 எடுத்துக்கும், 7 வந்து ஃபஸ்ட்டு எம் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லூப் ரன் ஆகும். என்னோட ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கும், 1 வந்து இங்கே எம்மில் அப்டேட் ஆகிருமா, 1 வந்து எம்மில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணுமா. இப்போ 5 - 1ன்னு வரும்போது டெம்போட வேல்யூ என்ன இருக்கும், 5ன்னு கிடச்சிரும். நான் டெம்போட வேல்யூ இந்த இடத்துல 5ன்னு வச்சுக்கிறேன். ஆன்சர் வந்து எனக்கு 0ல் இருக்குது, 0 விட 5 பெருசு. ஸோ ஆன்சர் வந்து என்னவா மாறிடும்னா டெம்பாக மாறிடும். ஆன்சர் வந்து இங்கே டெம்பாக மாற்றிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இது லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் இந்த இடத்துல வரும்போது பாருங்களேன், இந்த இடத்துல 6ன்னு இருக்கா. இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எம் வந்து மாறிடும், 1ன்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, டெம்பில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைஸஸ் ஆஃப் ஐ மைனஸ் எம்மா, ப்ரைஸ் ஆஃப் ஐ இங்கே என்ன இருக்கும், 6ன்னு வந்துருமா. இந்த 6 வந்து இங்கே வரும்போது 6ன்னு வந்துடும். மைனஸ் எம்மோட வேல்யூ என்ன, 1. 6 - 1ங்கும்போது 5 வந்துடும். அது வந்து ஆல்ரெடி ஆன்சரில் வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு 4 தான் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். 5ங்கிறது வந்து பெரிய வேல்யூவாக இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் ஆன்சர். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.